கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகர கூட்டுறவு வங்கியில் போதுமான இடவசதி இல்லை என்று வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகைக்கடன், பயிர்க்கடன், கால்நடை கடன், சுய உதவிக்குழு கடன் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வந்து செல்கின்றனர். உரிய நேரத்தில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை வங்கி அதிகாரிகள் முடித்து தராததால் வங்கியில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்போது உட்கார இடம் இல்லாததால் அவர்கள் தரையில் அமருகின்றனர். சிலர் அங்கேயே படுத்து உறங்கும் அளவிற்கு அலைக்கழிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு நாள் கிளம்பி வராங்க அப்படின்னா ஒரு நாள் பொழுது அங்கேயே போயிடுது. அப்படியே ஒரு நாள் பொழுது போனாலும் சரியாக நடைமுறைக்கு வரல. திரும்ப அப்புறம் எனக்கே ஒரு அழகழிச்சு இதே மாதிரி மாத கணக்கு ஆகுது. இப்போ பயிர் லோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது, ப்ராசஸ் சரியாக நடக்கலை. இப்போ வயதானவங்க, முதியோர் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உட்கார்றதுக்கு வழி கிடையாது. கோவையில் நடைபெற்ற குறுமைய சிலம்ப போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தடகளம், கராத்தே, சிலம்பம், கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோவையில் நடைபெற்ற குறுமைய சிலம்ப விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். கவுண்டர் மில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் 3 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம் என 9 பதக்கங்கள் வென்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தனர். பராமரிப்பு பணிகள் முடிந்து புறப்பட்ட பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் கடைசி பெட்டி சக்கரம் தண்டவாளத்தில் இருந்து விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை வரை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டில் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பராமரிப்பு பணி முடிந்து எழும்பூர் புறப்பட்ட போது கடைசி பெட்டியின் சக்கரம் தண்டவாளத்தில் இருந்து விலகியது. இதனால் அவ்வழியாக இயக்கப்பட்ட ரயில்கள் தாமதமாக சென்றன. ஓட்டுநரின் கவனக்குறைவாலேயே ரயிலின் சக்கரம் விலகியதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்ட நிலையில் வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்து கண்காணித்து வருகின்றனர். தீத்திப்பாளையம் அடுத்த ஐயாசாமி கோயில் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக வீடியோ ஒன்று இணையத்தில் பகிரப்பட்டு வந்தது. இந்நிலையில் மதுக்கரை வனத்துறையினர் அங்கு சென்று ஆய்வு செய்தபோது சிறுத்தையின் கால்தடம் இருந்ததை உறுதி செய்தனர். இதையடுத்து கோயில் அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு தட்டில் நிலக்கடலையுடன் விவசாயிகள் மனுக்களை கொண்டு வந்தனர். நாமகிரிப்பேட்டை வேளாண்மை விரிவாக்க மையத்தின் உதவி இயக்குநராக இருப்பவர் உமா மகேஸ்வரி. இவர் விவசாயிகளுக்கு நிலக்கடலைகளை வழங்காமல் வெளிச்சந்தையில் விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் உமா மகேஸ்வரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் கோரிக்கை மனுக்களை நிலக்கடலையுடன் தட்டில் வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.